السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم والذي نفسي بيده لا يخرج منه إلا حق أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு தஆலாவின் பேரருளால் நமது மேலப்பாளையம் நகர மஜ்லிஸ் உலமா சபை சார்பாக அல்லாஹ்வின் பேரருளால் ஒவ்வொரு வருடமும் மீலாதுன் நபி தொடர் சொற்பொழிவு நடைபெறுகிறது. இவ்வாண்டு 11வது வருடமாக 19வது வருடமாக அல்லாஹ்வின் பேரருளால் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று 10ஆம் நாளில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உயர்ந்த குணம் ஒன்றை அடிப்படையாக கொண்டு தலைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இன்று கண்ணியத்திற்குரிய உலமாக்கள் வழங்கிய தலைப்பு உண்மையின் உருவமாய் வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு முன்பாக துவக்க உரையாக அகத்தை அழகுபடுத்திய ஆத்ம ஞானி இப்ராஹிம் நதும் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பில் உண்மையிலேயே ஒரு அழகிய உரையை நாம் கேட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அதைத் தொடர்ந்து நேரத்தின் அருமை கருதி நேரடியாக தலைப்பிற்குள் வருகிறேன். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக நமக்கு எல்லாத்துக்கும் சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம், அல்லாஹ்வுடைய படைப்பில் அவர்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய படைப்பில் அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. அது உருவத்தில் இருந்தாலும் சரி, அஹ்லாக்கில் இருந்தாலும் சரி, அறிவில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி. ஹலரத் ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரழகை பற்றி சொல்கின்ற பொழுது இப்படி சொல்வார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சல்லல்லாஹுடைய பேரழகு அஜ்மலு மின் கலம் தரகத்து ஐனா வ அக்மலு மின் கலம் தலிதின் நிசா ஹுலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின் கஅன்னக கது ஹுலிக்த கமா தஷா. உங்களை விட பேரழகு நிறைந்த குழந்தை இந்த உலகத்தில் யாரும் எந்த கண்களும் கண்டிருக்கார். உங்களை விட முழுமைத்துவம் பெற்ற குழந்தையை எந்த தாயும் பெற்றெடுத்திருக்க மாட்டார்கள். உங்களை பார்த்தால் எனக்கு எப்படி தெரிகிறது, யா ரசூலல்லாஹ், எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கேட்டு பெற்றதை போன்று எனக்கு தெரிகிறது என ஹஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க. அந்த வார்த்தையில் ஒரு அர்த்தம் இருக்கு. மனிதர்கள் எவ்வளவு அழகு அல்லது எதில் இருந்தாலும் சரி, அடுத்தவங்க புகழ்ந்தாலும் நமக்கு தெரியும் நம்முடைய குறை என்ன அப்படின்னு சொல்லி. நம்ம கண்ணாடியில் பார்த்துட்டு இந்த மூக்கு மட்டும் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், கால் விரல் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அவங்கள பெரிய அழகுன்னு நினைப்போம். ஆனால் அவங்களுக்கு தெரியும் இதில் இந்த இது கொஞ்சம் நல்லா இருந்தால் பெட்டராக இருக்கும். இதே போன்று ஒவ்வொரு விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரழகை அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. நீங்களே கேட்டு பெற்றதை போன்ற அல்லவா யாரை சொல்லதா தெரிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் நபியின் புற பேரழகிற்கு நிகர் எதுவும் இல்லை, அதே போன்றுதான் அக பேரழகிற்கு நிகரும் எதுவும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு ஞானம் யாராவது கிட்டத்தில் வர முடியுமா? இமாம் நபூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, ஃபாகன் நபிய்யின ஃபீ ஹல்கின் வ ஃபீ குலுகின் ஃபலம் யுஸாவுஹு ஃபீ இல்மின் வலா கரம்.
அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நபிமார்களை விட ஃபாக்கன் நபிய்யின ஃபீ ஹல்கின் வ ஃபீ குலுகின், படைப்பிலும் சரி உருவத்திலும் சரி அஹ்லாக்கிலும் சரி மிகச் சிறந்தவர்கள். அவர்களுடைய விஷயத்தில் யாரும் எந்த வகையிலும் அறிவுஞானத்தில் எதிலும் நெருங்க முடியாது. இந்த உலகத்திலேயே அதிக ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் நபிமார்கள், அதில் யாருக்கும் சந்தேகமே இல்லை. அதிக ஞானம் வழங்கப்பட்டவர்கள் நபிமார்கள். ஆனால் அந்த நபிமார்களுக்கு மத்தியில் வித்தியாசம் என்று சொன்னால் இமாம் நபூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, வகுல்லுஹும் மிர் ரசூலில்லாஹி முல்தமிசுன் கர்ஃபம் மினல் பஹர் அவ் ரஷ்ஃபம் மினத் தியம். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எல்லா நபிமார்களுடைய ஞானம், எல்லா நபிமார் பெருமானார் ஸல்லல்லாஹு ஞானம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு ஞானத்திற்கும் நபிமார்களுடைய ஞானத்திற்கும் இந்த வித்தியாசம் என்ன? ஒட்டுமொத்த நபிமார்கள் ஞானம் கடல் நீரில் ஒரு சிறங்கை நீர், முழு கடலின் ஞானம் பெருமானாருக்கு சொந்தம். தொடர்ந்து பொழிகின்ற அடைமலை எங்கள் நபியின் ஞானம், இதர நபிமார்கள் ஞானம் அதிலிருந்து சில துளிகள். நம்ம யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, நபிமார்களுடைய ஞானம் குறைக்கப்படுகிறது இல்லை. பெருமானாரின் ஞானம் எவ்வளவு உயர்ந்தது அதுதான் அங்கே புரியப்பட வேண்டிய விஷயம். இப்படி எந்த வகையிலும் அதே போன்றுதான் அஹ்லாக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு, அது மன்னித்தலாக இருக்கட்டும், உண்மையே பேசுவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், நபிக்கு நிகர் யாருமே இல்லை. அதுதான் அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையின் மொத்த வடிவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் பெருமானாரை உண்மையாளர் என்று சொல்வதற்கு பகல் இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, ஃபஸ்ஸிதுகு ஃபில் காரி வஸ்ஸுத்தீகு லம் யுரயா வஹும் யகூலூன மா பில் காரி மின் அரின். அந்த இறை மறுப்பாளர்கள் கடைசியில் எங்க காரு சவுருக்கு வந்துட்டாங்க. அப்ப நபி எங்க இருக்கிறாங்க? ஃபஸ்ஸிதுகு ஃபில் காரி வஸ்ஸுத்தீக், அந்த குகையில் உண்மையும் உண்மையாளரும் தங்கி இருக்கிறார்கள். உண்மையாளர் என்பது சித்திக் அபூபக்கர் நாயகம், உண்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரை உண்மையாளர் என்று சொல்லவில்லை, உண்மை தங்கி இருக்கிறது. உண்மையாளர் என்பதற்கும் உண்மை என்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. எங்களுக்கு அணி இலக்கணம் பலாகன் ஒரு பண்ணு சொல்லி கொடுப்பாங்க. அது நீதமான ஹுவல் ஆதில் அப்படின்னா அது ஒரு சாதாரணமான வார்த்தை. இவர் நீதவான், ஹுவல் ஆதில், இவர் தான் நீதம் என்பது வேறு. இவர் அழகிய தமிழ் பேசுவார் என்பது வேறு. தமிழே வருகன்னு சில பேர் அழைப்பாங்க, அந்த வார்த்தையின் அர்த்தமே வேறு. இலக்கியம் புரிகின்ற பொழுது அதற்கு புரியும். சொன்னாங்க ஃபஸ்ஸிதுகு ஃபில் காரி வஸ்ஸுத்தீகு லம் யுரயா, உண்மையும் உண்மையாளரும் குகையில் இருக்கிறாங்க. அந்த மக்கள் சொன்னாங்க, வஹும் யகூலூன் மா பில் காரி மின் அரின், அங்கே யாரும் இல்லை. அல்லாஹ் அப்படி வச்சிருந்தான். லன்னுல் ஹமாம வ லன்னுல் அன்கபூத் அலா கைரில் பரியத் லம் தன்சுஜ் வ லம் தஹும். அல்லாஹ் ஏற்படுத்திய பாதுகாப்பு, புறாக்களை பார்க்கிறார்கள், சிலந்தி வலையை பார்க்கிறார்கள். அதை பார்த்து விட்டு சொன்னார்கள், அப்படி மனிதர்கள் உள்ளே சென்றிருந்தால் இவைகள் எல்லாம் இருக்காது என சொன்னார். சொல்லிட்டு சொல்லுவாங்க, பிகாயத்துல்லாஹி அக்னத் அன் முதாஅஃபத்தின் மினத் துரூஇ வ அன் ஆலிம் மினல் உதும். அல்லாஹ் பாதுகாக்க நாடிவிட்டால் பெரிய பெரிய கோட்டைகள், கோபுரங்கள், பெரிய பெரிய பாதுகாப்பு கவசங்கள் தேவையில்லை, சிலந்தி வலை போதும் அல்லாஹ் பாதுகாக்க நாடிவிட்டால் என்று அந்த வார்த்தைகள் இடம்பெறும். இப்படி ஹஸரத் இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹி, அதனால தான் அவர்களுடைய கவிதைகளுக்கு நிகர் இல்லாமல் போனது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி புகழ வேண்டுமோ அந்த உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தைகளின் வெளிப்பாட்டால் அல்லாஹுடைய பேரருள் அந்த கவிதைக்கு இந்த உலகத்தில் ஒரு தனி அங்கீகாரம் கிடைத்தது. அதற்கு காரணம் மதுஹுன் நபி தான். அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உண்மை தாத்பரியம் தெரிந்து அதை எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்கி அவர்கள் சொன்னதுதான். கண்ணியத்திற்குரிய முஃமின்களே, இந்த பட்டியலை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த உண்மை நிலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உண்மையாளர். தேவையே இல்லாம போய் பேசிடுறோம், பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அப்ப நம்ம போய் பேசிடுறோம். அவசியமே இல்லை, நிர்பந்தம் கூட இல்லை, நெருக்கடி இல்லை, பொய் பேசி பழக்கப்பட்டதால் தேவையே இல்லாமல் பொய் பேசுகின்ற நிலை. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கட்டத்திலும் எந்த நெருக்கடியிலும் கூட பொய் பேசியது இல்லை. எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழலிலும் சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச மாட்டாங்க. வரலாற்றில் பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக தெரியும். 3 ஆண்டுகள் ரகசிய அழைப்பு பணி நடைபெறுகிறது. 3 ஆண்டுகள் அப்படித்தான் நடந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் உண்டு, நம்ம உள்ளுக்குள்ள எல்லாத்துக்கும் டீப்பா போக வேண்டியது. 3 வருடத்திற்கு பின்பு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த அழைப்பு பணியை பகிரங்கப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்.
அந்த பகிரங்கப்படுத்துதல் எங்கிருந்து தொடங்குகிறது? வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், நெருங்கிய உறவினர்களிடமிருந்து தொடங்குங்கள் என்பது பொருள். நெருங்கிய உறவினர்களுக்கு முதலில் இதை எச்சரிக்கை செய்யுங்கள். வரலாறுகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு இன்று வரலாறு சொல்வது நோக்கம் அல்ல. ஒவ்வொரு கட்டத்திலும் எங்கள் நபியின் சிந்தனை நோக்கம், அவருடைய சொல் எப்படி இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாவில் இருக்காங்க, சஃபா மலைக்கு வர்றாங்க. வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பெயரா சொல்லி அழைக்கிறார்கள். வரலாறு சொல்கிறது எல்லா குடும்பத்திலும் ஆள் வந்தார்கள். யாரேனும் ஒருவருடைய குடும்பத்தில் வர முடியவில்லையானால், அவர் வர முடியல, திடீர்னு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அழைப்பு வந்திருக்கு, முகம்மது சொல்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் நிர்பந்தமா வெளியில இருக்கேன், நீங்க போயிருங்கன்னு தன் தரப்பில் ஒரு ஆளை அனுப்பி வைத்தார்கள். எந்த குடும்பத்திலும் ஆள் வராமல் இல்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வருட வாழ்க்கை அப்பழுக்கற்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையின் மொத்தமும் அஸ்ஸாதிக், அவர்கள் உண்மையாளர், நேர்மையாளர், வாய்மையாளர். உண்மையை தவிர்த்து அவர்களுக்கு பேச மாட்டார்கள் என்பதை விட தெரிய மாட்டாது என்பதுதான் அர்த்தம். அந்த அளவிற்கு உச்சத்தில் அவர்கள் மதித்தார்கள். உண்மை அது. அவர்கள் ஏதோ ஒரு தகவலை நமக்கு சொல்ல போகிறார்கள், அந்த தகவல் விடுபட்டு விடக்கூடாது, எல்லோரும் செல்லுங்கள். வர முடியாதவர்களும் பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது கூட அவங்கள்ட்ட எடுத்த உடனே விஷயத்தை சொல்லல. தோழர்களே, சகோதரர்களே, உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மலைக்கு பின்னால, சபா இந்த மலைக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டம் நம்மளை தாக்க வருதுன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா நம்புவோம். மாஜர்ரப்னா அலைக்க கிதுபன், நீங்க பொய் சொல்லி நாங்க பார்த்ததே இல்லையே, உங்களுடைய நாவிலிருந்து பொய் வராது, அப்படின்னா எங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை இருக்கு? கண்டிப்பா நம்புவோம்னு சொன்னாங்க. இவ்வளவுலாம் கேட்டதற்கு பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய நபியாக அனுப்பப்பட்டிருக்கேன், அல்லாஹ்வுடைய ரசூலா அனுப்பப்பட்டிருக்கேன். ஏகன் ரப் அல்லாஹ் ஒருவன் தான், அவன் தான் மாபுத இலாஹ், அவனை மட்டும்தான் வணங்கணும். இப்படி சொல்கின்ற பொழுது அந்த கூட்டம் கொஞ்சம் கொந்தளிக்க ஆரம்பித்தது. அதுல உச்சகட்ட கொந்தளிப்பாக பார்க்கப்படுவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ லஹப் அவர்களின் வார்த்தை. அவங்க கேட்டார், தப்பல்லக யா முஹம்மத் அலிஹாதா ஜமஅத்தனா, முகம்மது உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும், இதற்காகத்தான் எங்களை அழைத்தாயே என்று கேட்கிறார். இதுக்குத்தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க வரலாறு பதிவு செய்கிறது. அங்கே கூட பாருங்க, அந்த நேரத்தில் கூட அவர்களுக்கு பல்வேறு சூழல்கள், நிர்பந்தங்களால் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பல காரணங்கள் இருக்கும். தொன்று தொட்டு பாரம்பரியமாக ஒரு கொள்கையில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்மளை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்களா இல்லையா? நம்ம என்ன தப்பு செஞ்சோம்? அல்லாஹ் ஒன்றுன்னு சொல்றோம், நம்மளை எதிரின்னு உச்சகட்ட எதிரியா பார்க்கறாங்களா இல்லையா? நம்ம சொல்ற கருத்தை ஏத்துக்கிற முடியல. இதுல உண்மை இல்லை என்ற அர்த்தம் அல்ல, இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதற்கு அவரிடத்தில் பல காரணங்கள் இருக்கிறது, பல சூழல்கள் இருக்கு, அவ்வளவுதான். அதை எப்படி ஏத்துக்கிறது? இவங்க சொல்றதை ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்கிட்டா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தெய்வங்கள் எல்லாம் சொல்லி வச்சாங்களே, இதெல்லாம் என்ன ஆகும்? சரியோ தவறோ ஏகப்பட்ட காரணங்கள் அவர்களுக்கு இருக்கு. இதன் அடிப்படையில் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. ஆதலால் தான் தப்பன் லக யா முஹம்மத் அலிஹாதா ஜமஅத்தனா, முகமது இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? எங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும் என்ற அர்த்தத்தில் சொன்னார். அந்த நேரத்தில் கூட முகம்மது நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லல, நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு நன்றாக தெரியும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலும் பொய் சொல்ல மாட்டார்கள். ஒரு பொய் வராது. வரலாறுல நிறைய நீங்க பார்க்க முடியும். அபூஜஹல் அவர்கிட்ட கேட்குறாங்க, அபூஜஹல்கிட்ட சில பேர் தனியா பேசினாங்க. ஒரு கட்டத்தில் பத்ருடைய யுத்தத்தினுடைய நேரம், இங்க பாருங்க அபூஜஹல், நீங்க பெரிய அறிவாளி, இப்ப உங்களையும் என்னையும் தவிர்த்து வேற யாரும் இல்லை. நல்லா சுத்தி பார்த்துக்கிட்டாங்க, யாரும் இல்லை. நம்ம என்ன பேசினாலும் யாருக்கும் தெரியாது. அதனால நீங்க மனசு விட்டு சொல்லுங்க, முகமது அவர்கள் பொய் சொல்றாங்களான்னு கேட்டார். நேரடியா கம் டு தி பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல, சப்ஜெக்ட் டைரக்டா கேட்கிறார், முகமது அவர்கள் பொய் சொல்கிறார்களா? அபூஜஹல் சொன்ன வார்த்தை என்ன? வைஹக், உனக்கு அழிவு உண்டாகட்டும். என்ன சொல்ற? அவர் எப்படி பொய் சொல்வார்? அவர் எப்படி பொய் சொல்வார்? அதற்கு சான்ஸே கிடையாது. நான் நேரடியா வார்த்தையில ஹதீஸர் முழுசா சொன்னா லேட்டாக இருக்கான்னு சார், வாய்ப்பே இல்லை. அப்போ ரெண்டாவது கொஸ்டின் கேட்கிறார், அதை விட அர்த்தமான கொஸ்டின். அப்படியானால் எதற்காக நீங்க அவர்கள் பின்பற்ற மறுக்கின்றீர்கள்? சொல்றது பொய் சொல்றாருன்னு கேட்டா இல்லைங்கிறீங்க,
அப்ப நீங்க அவங்க சொல்றதை ஏத்துக்கணும் இல்லை, ஆனா ஏத்துக்கிறவில்லையே, என்ன காரணம், ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றீர்கள்? அதற்கு அபூஜஹல் சொல்கின்ற வார்த்தை, அந்த இது ஹதீஸ்ல வல்லாஹி இன்ன முஹம்மதன் ஸாதிகுன் வமா கதிப முஹம்மதுன் கத் சொல்லிட்டு சொல்றாங்க, எங்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கு மத்தியில் நல்ல விஷயங்களில் போட்டி இருக்கிறது. நல்ல விஷயங்கள்ல போட்டி இருக்கு. அவங்க 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா நாங்கள் 200 பேருக்கு கொடுப்போம். அவங்க 50 ஆடு அறுத்து கொடுத்தா நாங்கள் 100 ஆடு எடுத்து கொடுப்போம். இந்த விஷயத்துல போட்டி உண்டு. இன்று அவர்களிடத்தில் நபி வந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. நாங்கள் நபிக்கு எங்கே சொல்வோம்? எங்கள்கிட்ட நபிக்கு யார சொல்றது? அதனால ஏத்துக்கிட்டா தானே இன்னொரு நபின்னு கொடுக்கணும். புரியுதுங்களா? சில பேர் முட்டாள்தனமா தத்துவம் பேசுறாங்க. ஏத்துக்கிட்டா தானே கொடுக்கணும், அதனால மறுத்துட்டேன்னு சொல்ல. அல்லாஹ் சொல்வான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற விதத்திலும் ஹகீகத்தை தெரியப்படுற விதத்திலும் அல்லாஹ் சொல்வான், ஃபஇன்னஹும் லா யுகذிபூனக் வலாக்கின் அஸ்ஸாலிமீன பிஆயாத்தில்லாஹி யஜஹதுன். யார் ரசூலல்லா, உங்களை யாரும் பொய்ப்படுத்தல, நீங்க கவலைப்படுத்த. ஃபஇன்னஹும் லா யுகذிபூனக், உங்களை அவர்கள் பொய்ப்படுத்தவில்லை, உங்களை யாரும் பொய்யர்னு சொல்லவே இல்லை, சொல்ல மாட்டாங்க. என்னுடைய ஆயத்துக்களை மறுக்கிறார்கள், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு யாரு சொல்றா? அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான். வரலாறு என்ன சொல்கிறது என்று சொன்னால், மோமின்கள் சொன்னார்கள், உயர்ந்தவர்கள் சொன்னார்கள், அவர்களை பின்பற்றியவர்கள் சொன்னார்கள் என்றால் அது ஆச்சரியம் அல்ல. எதிரிகளும் சொன்னார்கள் பெருமானார் போய் பேச மாட்டார்கள் என்று. அதுதான் ஆச்சரியம். ஹிர்கல் மன்னர் பலஸ்தீன்ல இருக்கின்ற பொழுது, அப்ப சிரியாங்கிற பகுதி அதுக்கு பேரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபால் போய் கிடைச்சிருக்கு. அதான் ஆரம்ப கட்டம். இப்ப அவரு ஏதோ அல்லாஹ் அவருடைய மனசுல போடுறான், இதை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும். புகாரி ஷரீஃபில் விரிவான ஹதீஸ் வரும். 8 கேள்விகளை கேட்கிறார். அதுல ஒண்ணு மட்டும் நான் இப்ப இங்க சொல்றேன். அதுல ஒரு கேள்வி நமக்கு தேவையானது. அப்ப அவர் சொன்னாரு, மக்கா பகுதியிலிருந்து, அந்த பகுதியிலிருந்து யாராவது தெளிவான ஆட்கள், வியாபாரிகள் தெளிவானவங்க வந்திருந்தா என்னை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னார். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து செல்லப்பட்டார்கள். நம்ம ரலியல்லாஹு அன்ஹு சொல்லணும், ஆனா அன்னைக்கு அவங்க போகும் பொழுது ஈமான் ஏத்துக்கிறாத காலம். ஹிஜ்ரி 22 தான், ஹிஜ்ரி 8 ஃபதஹ் மக்காவில தான் ஏத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட நுபுவத்திற்கு பின்பு கணிசமான காலம், அதுல ஒரு 13, இதுல ஒரு 8, கிட்டத்தட்ட 21 வருடங்களுக்கு பின்பு தான் ஈமான் நசீபானது. அது வேறு விஷயம். அந்த நேரத்துல ஈமானை ஏத்துக்கிறாத நேரம். ஹிர்கல் மன்னர் ஒவ்வொரு கொஸ்டினா கேட்கிறார். அவர் ரொம்ப டெக்னிக்காவும், கொஸ்டினும் ஆழமான கொஸ்டின். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இது மாதிரி ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி என்கிட்ட பதில் சொல்றவர் இங்க இருக்கணும், இதுக்கு பின்னால அந்த இவரோடு சேர்ந்து வந்து இருக்கிற அந்த உள்ளூர் வாசிகள் பின்னாடி இருக்கணும், நான் கேட்கிற கேள்விக்கு இவர் வாயை திறந்து பதில் சொல்லணும், பின்னால இருக்கவங்க எஸ் ஆர் நோன்னு கையை மட்டும் காட்டணும். இப்ப ஒவ்வொரு கொஸ்டின், அதுல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அஃப தத்தஹிமூனஹு கபல மா கால். இந்த கருத்தை அவர் உங்களிடத்தில் பகிரங்கப்படுத்துவதற்கு முன்பு, இதற்கு முன்பு ஏதேனும் அவர் பொய் சொன்னதாக உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? பொய் சொல்லி இருக்கிறார்களா? அப்படி எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா என்று யாரை பார்த்து கேட்கிறாங்க? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் அது ஈமானுக்கு முந்தைய காலம். அப்பதான் இந்த பதிலுடைய வீரியம் புரியுங்கிறக்காக சொல்லவர். இல்லை, மா ஜர்ரப்னா அலைஹி கதிபன், நாங்கள் ஒருபோதும் அவரிடத்தில் பொய்யை பார்த்ததே இல்லை. இந்த எல்லா கேள்விக்கும் பதில வாங்கிட்டு கடைசியில ஹிர்கல் மன்னர் சொன்னாரு, அவர் இதற்கு முன்பு பொய் சொல்லி உங்களுக்கு ஏதேனும் இருக்கிற தகவல் இருக்கதா நான் கேட்டேன். இல்லை, அப்படி ஒரு நிலை இல்லவே இல்லை நீங்க சொன்னீங்க. அப்பொழுதே நான் தெரிந்து கொண்டேன், மனிதர்கள் விஷயத்தில் பொய் சொல்லாதவர் அல்லாஹ்வின் விஷயத்துல பொய் சொல்ல போகிறார். யாருடைய விஷயத்துல? மனிதர்களுடைய விஷயத்திலேயே பொய் சொல்லாத ஒரு மாமனிதர் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பொய் சொல்வாரா? பாருங்க, அல்லாஹ் யாருக்கு எங்க போடுறான் வரலாறு முழுக்க எழுதுகிறார்கள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முடிந்தது, ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லி அஃபலா தஅகிலூன். உங்களோடு நான் எவ்வளவு நாட்கள், எத்தனை ஆண்டுகள் வசித்திருக்கிறேன், என்னை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கொண்டு வந்த கொள்கை சத்தியம், அது ஹக், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு ஆதாரமாக வைத்தது தங்களுடைய 40 ஆண்டுகால வாழ்க்கையை முன்வைத்தார்கள். யார் இந்த உலகத்தில் அப்படி செய்ய முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம்? என் சொல்ல பாருங்க, நான் சொல்றது சரியா தப்பான்னு பாருங்க, என்ன பார்க்காதீங்க, அப்படித்தான் சொல்ல முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடு நான் எத்தனை ஆண்டுகள் வசித்திருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன், 2.5 கலந்திருக்கின்றோம். அப்படி இருக்க அது எல்லா அர்த்தமும் அதில் உண்டு. ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லி,
எத்தனை ஆண்டுகள் உங்களோடு இருந்திருக்கிறேன், என்னிடத்தில் என்ன தவறை நீங்கள் கண்டீர்கள்? ஒருவேளை நான் பொய் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, உண்மைக்கு புறமாக இன்னொரு தகவலை சொல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? இவைகள் ஒரு புறம். அல்லாஹ் சொல்வான் பெருமானரை பற்றி, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, என் நபிக்கு சத்தியத்தை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது, அந்த நாவிலிருந்து வராது. வமா யன்திகு அனில் ஹவா, நாம் விரும்புகின்றபடி பேசுபவர் அல்ல, மனம் விரும்புகின்றபடி பேசுபவர்கள் அல்ல அவர்கள். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர்கள் பேசுவதெல்லாம் வஹி. முஃமின்களை இந்த உலகத்தில் யாரும் அது இப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்லுவாங்க. இஸ்லாம் சொல்லும் வஹி ரெண்டு வகை, வஹியுன் மத்லூபுன் வ வஹியுன் கைரு மத்லூபின். ஒன்று ஓதப்படுகின்ற வஹி, இன்னொன்று ஓதப்படாத வஹி. ஓதப்படுகின்ற வஹி எல்லாருக்கும் தெரியும், அல் குர்ஆன். வஹியுன் கைரு மத்லூப், குர்ஆனை போன்று இது ஓதப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் அதுவும் வஹிதான், அதுவும் வஹிதான். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை பதிவு செய்வார்கள். அதுக்கு பேர் அஸ்ஸஹீஃபத்து ஸாதிகா அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க சொன்னாங்க, இதுக்காகத்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அதை பாக்கியமாக இருக்கிறது, இதுக்காகத்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு தடவை சில பேர் சொன்னாங்க, அப்துல்லா நீங்க என்ன சொன்னாலும் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன சொன்னாலும் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதேனும் கோபத்தில் இருக்கலாம், ஏதேனும் ஒரு கட்டத்தில், மனிதன் தானே, மனிதர்கள் அப்படிங்கும்போது ரெண்டு நிலை இருக்கும். சில சமயத்தில் ரொம்ப சந்தோஷத்தில் இருப்போம், ஒருத்தர் மீது ரொம்ப முகப்பத்தில் இருப்போம், ஒருத்தர் மீது கோபத்தில் இருப்போம். ரிலா கலப் இந்த ரெண்டும் நிலை இருக்கத்தானே செய்யும். அந்த நேரத்தில் ஏதாவது சொல்லிடலாம், அதை இல்லாமல் நீங்கள் எழுத முடியும் என்ற கருத்தில் யதார்த்தத்தை அவங்க மனசில் பட்டதை சொல்கிறாங்க. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு வகையான மனசில் கஷ்டம் வருது. ஆமாம், நம்ம என்ன செய்கிறது, ஒருவேளை இப்படி இவங்க சொல்றது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு ஸல்லல்லாஹு பெருமானார் தான் இருக்காங்களே, நேரடியாக கேட்டலாம். அவங்க வேணும்னு சொல்ல தவறாக சொல்லலை. நீங்கள் எல்லாத்தையும் எழுதுறீங்க, கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதெல்லாம் எழுத முடியுமா? நம்ம பேசுவோம் இல்லை. இது மாதிரியான ஒரு சூழல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் போய், யா ரசூலல்லாஹ் நடந்ததை சொல்கிறாங்க, நான் இப்படி எழுதிக்கிட்டு இருக்கேன், என் சகோதரர்கள் சில பேர் இப்படி சொன்னாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் யோசனை ஆயிடுச்சு, அதனால நான் உங்கள்கிட்ட வந்தேன் அப்படிங்கிறான். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறுகிறது, முகம் மாறுது. மாறிட்டு சொன்னாங்க, தங்களுடைய விரலை வாய்கிட்ட வச்சு சொன்னாங்க. நான் ஆரம்பிச்ச வாசித்த ஹதீஸ், வாய்கிட்ட விரலை வச்சுட்டு சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, என் உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லா யஹ்ருஜு மின்ஹு இல்லா ஹக்குன், இங்கிருந்து சத்தியம் மட்டுமே வெளிப்படும். நம்ம புரிகிற லாங்குவேஜில் டிரான்ஸ்லேஷன் பண்ணது அதுதான், சத்தியம் மட்டுமே வெளிப்படும், சத்தியத்தை தவிர்த்து வேறு எதுவும் அங்கிருந்து வருவதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் தாராளமாக எழுதுங்கள், உத்து நீங்கள் அனைத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள் என அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று வருகிறார். முஃமின்களே, அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வார்த்தைகள் மீதும் அபாரமான நம்பிக்கை. நம்ம ஹதீஸுகளை பார்க்கலாம். சில ஹதீஸுகளை பார்க்கின்ற பொழுது அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, இன்ன அஹதக்கும் யஜ்மஉ ஹல்குஹு ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமன், இந்த குழந்தைகள் எப்படி படைக்கப்படுகிறது என்பதை ஸல்லல்லாஹு சொல்றாங்க. தாயுடைய வயிற்றில் 40 நாட்கள் அது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது. அதான் நுத்துஃபாவாக இருக்கு. சும்ம யகூனு அலகத மிஸ்ல தாலிக், அதற்கடுத்து 40 நாட்கள் இரத்த கட்டியாக. சும்ம யகூனு முதுகத மிஸ்ல தாலிக், அதற்கு பின்பு 40 நாட்கள் சதை கட்டியாக. இப்போ 120 நாள் ஆயிடுச்சு. சும்ம யபஅத்துல்லாஹு மலக்கன், அதற்கடுத்து அல்லாஹ் மலக்கை அனுப்புவான். 4 காரியங்களை அங்கு எழுதுமாறு உத்தரவு பிறப்பிப்பான். வயுகாலு லஹு, அந்த மலக்கிடத்தில் சொல்லப்படும், உக்துப அமலஹு, இவர் என்னவெல்லாம் செய்ய போகிறார் அதை பதிவு செய்யுங்கள். வ ரிஸ்கஹு, இவருக்கு என்னவெல்லாம் கிடைக்க போகிறது ரிஸ்க், அதை பதிவு செய்யுங்கள். வ அஜலஹு, இவர் எவ்வளவு நாள் வாழப் போகிறார் அதை பதிவு செய்யுங்கள். வ ஷகியுன் அவ் சஈதுன், இவர் நல்லவரா கெட்டவரா என்பதை நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று கூறிவிட்டு, சும்ம யன்ஃபஹு ஃபீஹி அர்-ரூஹ், அந்த குழந்தைக்கு ரூஹ் ஊதப்படும் என்று ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அது விரிவான ஹதீஸ்னு வச்சுக்கணும். இந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட காலம் இன்னைக்கு இது சாதாரணமான விஷயம். இப்பொழுது இது சாதாரணமானது. 40 நாள் அது விந்து துளியாக இருக்கு, அதுக்கடுத்து ரெட்டக்கரியாக இருக்கு, அதுக்கடுத்து சதை கட்டியாக இருக்கு, அதுக்கடுத்து ரூஹ் ஊதப்பட்டுறது. அதனால தான் 3 மாசம் அது ஒரு ஸ்கேனு, 5 மாசத்துல கம்பல்சரி ஒரு ஸ்கேன் பார்க்கறது, அதுல ஏதாவது குறைவு இருந்துச்சுன்னா குழந்தைய எடுக்கிறது. அப்படிலாம் செய்யறாங்களா இல்லையா?
இவைகள் அனைத்தையும் இன்று இது சாதாரணமானது, அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்து விட்ட காலம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல. ஆனால் சஹாபாக்களில் யாருக்கும் துளியளவும் அதுல சந்தேகம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா சந்தேகமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா எங்கள் நபி சொன்னால் அது சத்தியம், அவ்வளவுதான். இந்த ஈமான் வாங்க சொல்றாங்க நமக்கு வரலாறு தெரியும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்த நிகழ்வு சஹாபாக்கள் எடுத்து சொன்னாங்க. அப்போ ஒரு மாதிரியா ஒரு கூட்டம் இறைமறுப்பாளருக்கு ரொம்ப கொண்டாட்டம் ஆயிருச்சு. ஆஹா, முகமது வசமா இன்னைக்கு மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினைச்சாங்க. பாருங்க என்னென்னலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ ஒரு மாதிரியான ஒரு சூழல். அவங்க எல்லாரும் அபூபக்கர் நாயகத்தை தேடினாங்க. அந்த கூட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தேடுறாங்க. கடைசியில் அபூபக்கர் நேரடியாக போய் பார்த்து சொன்னாங்க, அபூபக்கர் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன தெரியுமா? சொன்னா தானே தெரியும். இல்லை, உங்களுடைய தோழர் இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னா. அப்படியா, என்ன சொல்றாங்க? இப்படிலாம் சொன்னா அவர்கள் சொன்னார்களா? லைன் கால சதக, அவர்கள் சொன்னால் அது உண்மைதான் அப்படின்னா. அவர்கள் சொன்னா உண்மைதான். என்ன நீங்க நாங்க எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றோம், நீங்க அவர் சொன்னா உண்மைதான் சொல்றீங்க. இதை விட பெரிய பிரம்மாண்ட மிக்கதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நாள் காலையில் மாலையில் என்னிடத்தில் மலக்குமார்கள் வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதுத்துவ செய்தி எனக்கு வருகிறது என்று எங்கள் நபி சொல்கிறார்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதை விட இது பாரமான விஷயம் ஒண்ணுமல்ல, எங்கள் நபி சொல்லி இருந்தால் அது உண்மைதான், அவ்வளவுதான், போங்க அப்படின்ட்டான். அவங்களுக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சா சகோதரர்களே? ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட 2 சஹாபாக்கள் அனுப்பி, நீங்கள் 3 பேரும் போங்க, இந்த இடத்துக்கிட்ட போங்க, அங்கே ஒரு பெண்ணை நீங்கள் சந்திப்பீங்க, அவர்கிட்ட ஒரு தபால் ஒன்று இருக்குது, அந்த தபாலை நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவர்கிட்ட ஒரு தபால் இருக்குது, அந்த தபாலை நீங்கள் வாங்கிட்டு வரணும். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 சஹாபாக்கள் வரலாறுகள் கேள்விப்பட்டிருப்போம். அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளமிட்டு அந்த பெண் அங்கே இருக்கிறாங்க. அந்த பெண்ணிட்ட கேட்குறாங்க, இங்கே பார், உன்னிட்ட ஒரு தபால் இருக்கு, அந்த தபாலை கொடுத்துரு. அது என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இங்கிருந்து மக்காவிற்கு ஒரு ரகசிய தகவல் பரிமாறப்பட்ட தபால். அது பரிமாறப்பட்டிருக்க கூட பரிமாறப்பட்ட தபால். அந்த தபால் அந்த பெண் வழியாக மக்காவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் போங்க, அந்த பெண்ணிட்ட ஒரு தபால் இருக்கும், வாங்கிட்டு வாங்க. இவங்க போனாங்க. அந்த பெண்ணை நிறுத்தி கேட்குறாங்க, அம்மா உன்னிட்ட ஒரு தபால் இருக்கு, கொடுங்கிறாங்க. தபாலா? அது என்ன தபால்? ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். அது ஒன்றும் கிடையாது, என்கிட்ட எதுவுமே இல்லை. அப்படின்னா உன்னுடைய லக்கேஜுகள்லாம் சோதிக்க வேண்டியது வரும். தாராளமாக சோதிச்சு, லக்கேஜ் எல்லாத்தையும் சோதிச்சு, அப்படி தானே இருக்கும், பையை வச்சுருப்போம் இல்லை, எல்லாம் சோதிச்சாச்சு, ஒன்றுமே இல்லை. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இங்கே பார், பையிலாம் இல்லை, அதெல்லாம் கரெக்டு தான், அப்படிலாம் இல்லைங்கிறதுனால நீ கரெக்டுன்னு உன்னை விட்டுருவோம்னு நினைக்காத. எங்கள் நபி சொல்லியிருக்காங்க உன்னிட்ட தபால் இருக்கு, நீ நல்லா யோசிச்சுக்க, நாங்கள் அந்த தபாலை எடுத்தே தீருவோம், அதற்காக எப்படிப்பட்ட சோதனைகள் செய்ய வேண்டியது வந்தாலும் வரும். நீ பெண்ணு, அதுக்காக நாங்கள் ரொம்ப அடக்கி வாசிக்கிறோம். இப்படி சொன்னதுக்கு பின்னாடி அந்த பெண்ணுக்கு இவங்களுடைய முகம், இவங்களுடைய உடல் பாவனை, இவங்க பேசக்கூடிய மொழி, இவங்களுடைய சிந்தனையை பார்த்தா 100% நம்மள்கிட்ட தபால் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியுது. கண்டிப்பாக இவங்க விட போகிறது இல்லை, கண்டிப்பாக விட மாட்டாங்க. அதனால மரியாதையை கொடுத்துறது தான் நல்லதுன்னு சொல்லி, அதாவது ஒரு இதில் வரும் தலையில் கொண்டையில் மடித்து வச்சுருந்தாங்கன்ட்டு, இன்னொரு இதில் வருகிறது அதை விட பாதுகாப்பான இடம் இடுப்பில். இப்போ நம்ம கீழாடை உடுத்துறாங்க இல்லை, சுர்வால், பிள்ளைங்க நம்ம என்ன சொல்லுவோம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு, பாவாடை இல்லை, இப்போ இந்த இது மாதிரி சல்வார் கம்மி இது மாதிரி இருக்குல்ல, இது மாதிரி உள்ளதில் இடுப்பு பகுதியில் அந்த உள்ளுக்குள்ளே வைக்கக்கூட முடியும். அது மாதிரியான ரொம்ப பாதுகாப்பான இடத்துல தான் இருந்துச்சு. எடுத்து கொடுத்துட்டான். இப்போ இங்கே நம்ம விளங்குற தகவல் என்ன அப்படின்னு கேட்டால், எவ்வளவு ஆழமான நம்பிக்கை. லக்கேஜை பார்த்தாச்சும் ஒன்றும் இல்லை, மிரட்டி பார்க்க வேண்டியதான், கேட்க வேண்டியது, இல்லைன்னா இல்லைன்னு விட்டுருக்கலாம். இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அது ஒருபோதும் பொய்யாகாது. காசிம் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிள்ளை, கதீஜா நாயகியுடைய, எல்லா பிள்ளைகளும் கதீஜா நாயகியுடைய பிள்ளைகள் தானே.
மாரியத்துல் குபத்தி அவர்கள் வழியாக பிறந்த இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு தவிர்த்து மீது எல்லாம் கதீஜா நாய்க்கு பிறந்த குழந்தைகள். காசிம் ரலியல்லாஹு அன்ஹு இறந்துடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர நேரத்தில் தாய் அல்லவா கதீஜா அம்மா ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, கதீஜா ஏமா ரொம்ப கவலையாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க கவலைப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, பிள்ளை மௌத்தை பற்றி நான் கவலைப்படலை, அந்த பால் குடி காலம் கூட இன்னும் முடியலையே, அந்த பால் குடிக்கிற காலம் முடிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு தாய் அவங்க மனசில் பட்டது சொல்கிறாங்க, அது முடிஞ்சிருந்தாவது கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னலஹு முர்திஅன் ஃபில் ஜன்னா, கதீஜா இவருக்கு பால் கொடுக்கக்கூடிய தாயார் ஒருவர் அங்கே சொர்க்கத்தில் இருக்கிறார், அல்லாஹ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான், நீங்கள் கவலைப்பட வேணாம், அந்த பீரியட் முடிகிறது வரைக்கும் அங்கே பால் கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு ஒரு வார்த்தை கேட்டாங்க, கதீஜா நீங்கள் அதை பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. சராசரியாக தான் யாரை சொல்லதை காட்டுங்கன்னு கேட்டு பார்க்குறியான் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. இன்னலஹு முர்திஅன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் பால் கொடுக்கும் தாய் ஒருவர் இருக்கிறார், அல்லாஹ் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அப்படி என் நபி சொன்னதுக்கு பின்னால் நான் எதுக்காக பார்க்கணும்? என் கண்கள் பொய் உரைத்து விடலாம், என் நபியின் வாக்கு பொய்யாக சொல்றாங்க. ஸதகல்லாஹு வ ரசூலுஹு, என்ன வார்த்தை! ஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உண்மைதான் சொல்வார்கள். அதில் எனக்கு என்ன சந்தேகம் இருக்க முடியும்? நான் பார்க்கணும்னு சொன்னா அது எப்படி விரும்ப முடியும்? முழுக்க 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 சஹாபாக்கள் எல்லோருடைய சிந்தனை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நேர்மை, பெருமானார் ஸல்லல்லாஹு வாய்மை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைத்தன்மை எந்த கட்டத்திலும் சரி. இன்னைக்கு நகைச்சுவைக்காக நிறைய பொய்களை நம்ம பேசிடுவோம், ஜாலியாக ஒரு 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 காமெடியா சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக பொய்களை சொல்லிடலாம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, சகோதரர்களே நானும் சில சமயத்தில் உங்களுக்கு ஒரு நகைச்சுவையை சொல்லுகிறேன், நானும் உங்களிடத்தில் ஒரு அதாவது இதமாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக சில தகவல்களை நான் சொல்லுவேன். ஆனாலும் இன்னி லாம்ஸஹ் வலா அகூலு இல்லா ஹக்கன், அப்பொழுது நான் உண்மையை மட்டுமே சொல்லுவேன், அப்பொழுது நான் உண்மையை மட்டுமே சொல்லுவேன், உண்மையை தவிர்த்து வேறு எதுவும் என்னிடத்தில் வராது. அதனால் தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தட்ட ஒரு கொஞ்சம் நகைச்சுவையாக பேசினாங்க. ஒரு தோழர் வந்தாங்க, யார் ரசூலல்லாஹ் நான் பயணம் செய்வதற்கு ஒரு ஒட்டகம் தாருங்களேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒட்டக குட்டி வேண்டுமானா தர்றேன்டாங்க, ஒட்டக குட்டி தர்றேன்டாங்க. யார் சொன்ன பயணம் செய்வதற்கு கேட்கிறேன், குட்டியில் எப்படி பயணம் செய்ய முடியும்? அந்த அர்த்தத்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அது எவ்வளோ பெரிய ஒட்டமாக இருந்தாலும் அது தாய்க்கு அது குட்டி தானே அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய ஒட்டமாக இருந்தாலும் அது தாய்க்கு அது குட்டி தானே. வஹல் தலிதுல் இப்லு இல்ல நூக், அப்படித்தானே இருக்க முடியும். அதான் சொல்றாங்க, இன்னில அம்ஸஹ், நானும் சில நகைச்சுவாக பேசுவேன், ஆனால் அங்கு சத்தியம் மட்டுமே வெளிப்படும், உண்மை மட்டும் வெளிப்படும், உண்மை இல்லாமல் இருக்காது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் பிறரை சிரிக்க வைப்பதற்காக உண்மை அல்லாத தகவலை சொல்லிவிடாதீர்கள். வைலுல் லில்லதி யுஹத்திஸு பில் ஹதீஸ் லியுத்ஹிக பிஹி அல் கௌம் ஃபயக்திப் வைலுல் லஹு. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒருவர் ஒரு தகவலை சொல்கிறார், உண்மையை பொய்யான தகவலை சொல்கிறார், அதன் மூலம் மக்கள் சிரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்று சொன்னால் அப்பொழுது அவருக்கு நரகமே பதிலாகும், நரகம் அவர் ஒதுங்குகின்ற இடம், எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இன்னும் சொல்லுவாங்க, சில கட்டங்கள் பொய் சொல்வதற்கு அனுமதிக்கப்பட்ட சில கட்டங்கள் உண்டு, பொய் சொல்வதற்கு அனுமதிக்கப்பட்ட சில கட்டங்கள், அதுல யுத்த காலங்களும் உண்டு, யுத்த காலங்களும் உண்டு. யுத்த காலத்தில் ரொம்ப பெர்ஃபெக்டா உண்மையை பேசணுங்கிற அவசியம் இல்லை, அது அனுமதிக்கப்பட்டது, அது யுத்தத்துடைய தந்திர முறை அப்படின்னு சொல்லுவாங்க, அனுமதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை மட்டுமே பேசியிருக்கிறார், அனுமதிக்கப்பட்ட நேரம். இப்ப ஒரு ரவுடி பைய ஒருத்தரை வெட்டுறதுக்காண்டி துரத்திக்கிட்டு வர்றான், அவர் நம்முடைய வீட்டுக்குள்ள அல்லது பக்கத்து வீட்டுக்குள்ள பூந்துட்டார், நம்ம வெளியில நிக்கிறோம், நம்மளால ஓட முடியாது, அதுக்கெல்லாம் ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டான், கிட்டத்தில் வந்துட்டான், அவர் எங்க அந்த தெரியல, நம்ம நேரம் ஓடிட்டான், என்னாண்டே தெரியல, யாருண்டே புரியல, ஸ்பீடா போயிட்டான் அப்படின்னு சொல்லணும். ஸ்பீடா போயிட்டான்னு சொல்றது பொய், அவன் போனது உள்ள இங்க தெரியத்தான் செய்யும். இப்ப நான் உண்மை சொல்றேன்னு சொல்லலாமான்னு கேட்டா சொல்லக்கூடாது. இந்த நேரத்தில் அனுமதிக்கப்படுகிறது, சில நிர்பந்தமான கட்டங்களில் அனுமதிக்கப்படும். அதே போன்று யுத்த காலங்கள் அனுமதிக்கப்பட்ட காலங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்தில் கூட போய் பேசல இல்லையா ஒரு தடவை. ஆனா ரொம்ப அறிவுபூர்வமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படுவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய காலம். அப்போ ஒரு வயசான ஒருத்தர் பெரியவரை சந்திக்கிறாங்க. அவரை சந்தித்து தகவலை சேகரிக்கணுங்கிற உளவு தகவலுக்காக என்ன நடக்குதுன்னு இது மாதிரியான உள்ளவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. சகோதரரே, நீங்கள் முகம்மதுடைய கூட்டாளிகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, மக்காவுடைய குறைஷிகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இவங்க ரெண்டு தரப்பும் எங்கே இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அவங்க புறப்பட்டு வந்துட்டாங்களா மக்காவாசிகள்? இந்த தகவல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், லா உஹ்பிருக்குமா ஹத்தா துஹ்பிரா நீ மிம்மன் அன்துமா. முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேருந்து வர்றீங்கன்னு சொல்லுங்கள், அப்புறம் நான் தகவல் சொல்கிறேன்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அக்பர் தனா அக்பர் நாக்க, நீங்கள் சொன்னால் நாங்கள் சொல்கிறோன்டாங்க. அவர் சார் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், எங்கேருந்து வர்றீங்கன்னு சொல்லுங்கள், நான் விஷயத்தை சொல்கிறேன். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் விஷயத்தை சொன்னால் நாங்கள் யாருன்னு சொல்கிறோம் அப்படின்னாங்க. அப்போது அவர் அந்த பெரியவர் சொல்கிறாரு, எனக்கு கிடைத்த தகவல் சரியாக இருந்தால், எனக்கு முகம்மதுடைய கூட்டாளிகள் எல்லாம் இந்த நாளில் புறப்பட்டிருக்கிறார்கள் என்று எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது. அந்த தகவல் சரியாக இருந்தால் அவர்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் குறிப்பிட்ட இடத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற இடம் அல்லாஹ்வின் தூதரும் தோழர்களும் இருக்கின்ற இடம். அதே போன்று எனக்கு கிடைத்த தகவல் சரியாக இருந்தால் மக்காவாசிகள் குறைஷியுடைய கூட்டம் இந்த இடத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்தில் இருக்கும், குறிப்பிட்ட இடத்தை சொல்கிறார். இப்போ நமக்கு தேவையான தகவல் அங்கே கிடைச்சிருச்சு. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லணும். அவர் கேட்டிருக்காங்க, மிம்மன் அன்துமா, நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எங்கேருந்து வர்றீங்கன்னா சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறாங்க, நஹனு மிம்மாஇன், நாங்கள் தண்ணீரிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தையை வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின், வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின், ஒவ்வொரு உயிருள்ள பொருளும் நீரிலிருந்தே நாம் படைத்திருக்கிறோம் என்ற அல்லாஹ்வின் வசனத்தை இதுக்கு இலக்கிய நடையில தௌரியா அப்படின்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான். ஒரு தகவலை நேரடியாக சொல்லாமல் தப்பிக்கின்ற அர்த்தத்தில் இரண்டு அர்த்தத்தை உள்ளடக்கி பேசுகின்ற ஒரு நிலை. நாங்கள் நீரிலிருந்து வருகின்றோம் அப்படின்னா எங்கிட்ட அவர் விளங்குறது என்னமோ விளங்கட்டும், ஏதோ நீர் உள்ள பகுதியிலிருந்து வர்றாங்கன்னு நினைச்சுக்கிறட்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தை தண்ணீரிலிருந்து நாம் படைக்கப்பட்டவர்கள், அந்த அர்த்தத்தில் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். என்ன சொல்லப்படுகிறது? இவ்வளவு இக்கட்டான நேரத்தில் கூட பொய் சொல்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணியவே இல்லை. அப்போ சந்தோஷமா இருந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி, யுத்த காலமாக இருந்தாலும் சரி, வேறு சாதாரண காலமாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லலேங்கிறது மட்டுமல்ல, சொன்னாங்க, அஸ்ஸிதுகு முன்ஜின் வல் கிதுபு யுஹ்லிக், உண்மை உங்களை பாதுகாக்கும், பொய் அதுவே உங்களை அழித்துவிடும். நீங்க பொய் நம்மளை பாதுகாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு பொய் சொல்றோம், இல்லை, அது அழிச்சிடும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பொய் சொல்றதுக்கு கூட வழி விடாதீங்கன்னு சொல்லுவாங்க. நான் அந்த ஹதீஸை பார்த்துட்டு ஆச்சரியமா பார்த்தேன். ஃபக்பல் முஅ்ததிரன் சாதிகன் கான அவ் காதிபன், நபியின் வார்த்தை. சிலர் சொல்றாங்க, ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு காரணம் சொல்றார், ஏன் நீங்க வரல, அதுக்கு ஒரு காரணம் சொல்றார். ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்குறோம், ஏன்ப்பா லேட்டு, அவன் ஒரு காரணம் சொல்றான், சம்பந்தமே இல்லாத காரணத்தை சொல்லுவான். 100% பொய்யான ஒரு காரணத்தை சொல்லுவான். அந்த பொய்யான காரணம்ங்கிறது நமக்கு தெரியவும் செய்யும். சிலர் என்ன சொல்றான் தெரியுமா, அவன் திமிரா பேசலையில வருத்தத்தை வெளிப்படுத்தி ஏதோ தப்பிக்கிறதுக்காண்டி உன்னை சொல்றான்னு சொன்னா தெரியாத மாதிரி விட்டுறணும். இப்ப தெரியாம விட்டுறணும், நான் இழிச்சவனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அது பெரிய பிரச்சனையே இல்லை. சாதிகன் கான காதிபன், அவன் உண்மையே சொன்னாலும் சரி, பொய் சொன்னாலும் சரி, அதோட கேட்டுட்டு சும்மா இருந்துருங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ தெரியாம ஒரு தடவை பொய் சொல்லிட்டான், நீங்க கேட்க 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 பொய்யா தான் வரும். அவனை எத்தனை பொய் சொல்ல வைக்க போறீங்க? நீங்க என்ன சாதிச்சிட போறீங்க? நான் எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா, என்னிட்ட யாரும் தப்பிக்க முடியாது, உன்னுடைய பெரிய இதை நிரூபிக்கிறதுக்கு அவனை ஏகப்பட்ட பொய் சொல்ல வைக்கணுமா? தேவையே இல்லை மோமின்களே. ஆதலால் தான் இந்த பண்பு அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததால் அல்லாஹ் சொல்வான், வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி வஸத்தக பிஹி உலாயிக ஹுமுல் முத்தகூன், என் நபி அவர்கள் உண்மையை கொண்டு வந்தவர்கள், அவர்கள் கொண்டு வந்ததெல்லாம் சத்தியம், சிதுக். அந்த உண்மையை யார் உண்மைப்படுத்தினார்களோ, உண்மையை கொண்டு வந்த நபியும் அந்த உண்மையை உண்மைப்படுத்திய மோமின்களும் உலாயிக ஹுமுல் முத்தகூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள், இறையச்சமுடையவர்கள். அல்லாஹ் சொல்றான்.
இதனால தான் சஹாபா முழு வாழ்க்கை. ஹஸரத் அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷெரீஃபுக்கு வந்தவொடனே தான் சந்திக்கிறாங்க. அவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், யூத மதத்தை பின்பற்றியவர்கள், தௌராத்தை நன்கு கற்றறிந்தவர்கள். தௌராத்தில் யாரும் பெருசாக ஏமாற்றலாம் முடியாது. சில பேர் அப்படி இப்படி ஒரு மாதிரியாக ஏமாத்துகிற டயத்துலனா அவங்க தான் கையேடு ஒழுங்காக இருக்கிறத படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ரெண்டு வாயில் பட்டும் படாமல் தப்பா சரியாக சொன்ன மாதிரி தெரியணும். எங்கள் பிள்ளைங்க அரபியில் நாங்கள் எக்ஸாமில் ஹரக்கத்து போடுறோன்னு சொன்னால், ஹரக்கத்து போடுதுன்னு சொன்னால் ஃபத்தகம் போடுவாங்க, தம்மு சேர்த்து போடுவாங்க. ஃபத்தகம் சரியாக இருந்தால் ஃபத்தகன்னு வச்சுக்கிறட்டும் உஸ்தாது ஆசிரியர், தம்மு தான் பேசு தான் சரின்னா பேசுன்னு வச்சுக்கிறட்டும், ரெண்டு ஒன்று அழிச்சு ஒன்று போட்டு வச்சுருப்பா. இது மாதிரி சில வேலைகளை அவங்க செய்வாங்க படிக்கும் பொழுது, ஓதுகின்ற நேரத்தில். ஹஸரத் அப்துல்லா பின் சலாம் சொன்ன மரியாதையை ஓது. وَإِنَّ مِنْهُمْ لَفَرِيقًا يَلْوُونَ أَلْسِنَتَهُمْ لِتَحْسَبُوهُ مِنَ الْكِتَابِ وَمَا هُوَ مِنَ الْكِتَابِ. அவர் ஒரு மாதிரியாக ஓதுறது. இது எல்லாம் இதுக்கு முடிவுரை எழுதியவர்கள் அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இறுதி நபியின் அங்க அடையாளங்கள் அனைத்தையும் தெரிந்திருந்தவர்கள். அவங்க ஸல்லல்லாஹு நேரடியாக பார்க்கணும், ஸல்லல்லாஹு நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்க. பெருமானாரை பார்த்து அந்த அடையாளங்கள் இருக்கான்னு பாரு. ஆனால் பார்த்த அடுத்த சில வினாடிகளிலேயே தீனை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, அந்த முகம் முழுக்க நுபுவத்தை பிரகாசிக்கின்ற முகம், அந்த முகத்தில் பொய்மையின் வாடை கூட கிடையாதுன்னு சொன்னாங்க. அந்த முகத்தில் பொய்யின் வாடை கூட இல்லை. அது சத்தியத்தின் முகம், அது உண்மையின் முகம். ஆதலால் கேட்குறாங்க, அதை எப்படி நீங்கள் எடுத்தோன்னே ஏற்றுக்கிட்டீங்க? பொய்யுடைய வாடை கூட இல்லை, அதில் முழுக்க முழுக்க சத்தியம். மோமின்களே, ஆதலால் தான் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வந்ததுனால அவங்களுடைய நேர்மையும் அப்படித்தான் இருந்துச்சு. அதான் இது போன்ற தலைப்புகள் நமக்கெல்லாம் கொடுக்கப்படுகிற காரணம் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருந்தாங்கன்னு சொல்றது மட்டுமல்ல, பெருமானாரின் குணங்களை எப்பொழுது நாம் நம்முடைய குணங்களாக பின்பற்றுகின்றோமோ அப்பொழுதுதான் நாம் வெற்றி பெற்றவர்களாக இருக்க முடியும். இன்னைக்கு எந்தெந்த விஷயங்களுக்கு எத்தனை பொய்கள் பொய்கள் பொய்கள். ஹஸரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, வரலாறுகள் கேள்விப்பட்டிருப்போம், தபூக் யுத்தத்தில் நிறைய முனாஃபிகீன்கள் போகலை, யுத்தத்துக்கு போகலை. 3 மோமின்களும் போகலை, சஹாபாக்களும் போகலை. 3 சஹாபாக்களும் போகலை. நிறைய முனாஃபிகீன்கள் போகலை, நிறைய பேர் போகலை. 3 முனாஃபிகீன்களும் போகலை. ஸல்லல்லாஹு அலைஹி திரும்பி வந்துட்டாங்க. வரலாறு அது மட்டுமே சொன்னால் 1 மணி நேரத்துக்கு மேலே போகும். ஸல்லல்லாஹு திரும்பி வந்துட்டாங்க. முனாஃபிகீன்கள்லாம் அதுன்னு போய் என்னென்னலாம் சொல்லி பெரிய இது மாதிரி பேசி ஸல்லல்லாஹு அலைஹி ஒன்றுமே கண்டுக்கிற, அப்படியா பரவாயில்ல 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 ஓகே 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 ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்தாங்க. இவங்க வரும் பொழுது இவங்களும் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்கள் விஷயத்தில் அல்லாஹ் தான் முடிவெடுக்கணும்டாங்க. உங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தான் முடிவெடுக்க வேண்டும். நான் இந்த நேரத்தில் இது கூட நோக்கமல்ல சொல்ல வருவது, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அவங்க சொல்றாங்க, எனக்கு எதையும் மிக அழகாக பேச தெரியும், மிக நேர்த்தியாக பேச தெரியும், சமயோஜிதமாக பேச தெரியும். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்புகின்ற விதத்தில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி என் மீது வருத்தத்தை வெளிப்படுத்தாத விதத்தில் நான் ஏதேனும் காரண காரியங்களை சொல்லி தப்பிக்க முடியும். அந்த ஆற்றல், அந்த திறமை என்னிடம் இருந்தது, என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் எங்கள் நபிக்கு முன்னால் நான் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்று முடிவு செய்தேன். சொல்றாங்க, நான் அப்பாவி இல்லை, எனக்கு அந்த திறன் இருந்தது. நான் எப்படியாவது சுத்தி வளைச்சு அழகா சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி என் மீது கோபம் ஏற்படாமல் என்னால் என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அந்த நம்பிக்கை கூட என்னிடத்தில் இருந்தது. ஆனால் எங்கள் நபிக்கு முன்னால் உண்மையை மட்டுமே பேச வேண்டும், அதுதான் உனக்கு பாதுகாப்பு. உண்மை ஏதேனும் ஒன்றை நீ பேசிவிடக் கூடாது என்று நான் முடிவு செய்தேன். நான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக விஷயத்தை சொல்லிவிட்டேன். யா ரசூலல்லாஹ், நான் வர வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் வர முடியாமல் போனது, நாங்கள் தவறிழைத்து விட்டோம் என்று நான் வெளிப்படையாக சொன்னேன். இப்படி சொன்னவர்கள் 3 சஹாபாக்கள். வரலாறு நம்ம எல்லாத்துக்குமே தெரியலாம். ஒரு நீண்ட ஒரு பெரிய கஷ்டம்லாம் வரத்தான் செஞ்சிச்சு. அப்படியே ஒன்று சாதாரணமாக போயிடல. அல்லாஹ் உங்கள் விஷயத்தில் முடிவெடுக்கணும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்ச நாள் கழிச்சு சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, யாரும் அவங்க கூட பேசாதீங்கன்றாங்க. யாரும் பேசாதீங்கன்ற உலகத்தில் அதை விட தண்டனை வேறு எதுவும் இல்லை. அவங்களே பேசாதீங்கன்னு சொன்னால் பெருமானார் பேசுவாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி பேச மாட்டாங்க. பெருமானார் பேசவில்லை என்பதை விட ஒரு மோமினுக்கு, நம்மளை கூட விட்டுருங்க, ஒரு சஹாபி அவர்களுக்கு அதை விட தண்டனை. அல்லாஹ் அக்பர். ஒண்ணுமே இல்லை, அது ஒண்ணுமே இல்லை. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி பேசுற, சஹாபாக்கள் பேசுற, ஒன்று விட்ட சகோதரர் அவரை சந்திக்கிறாங்க.
அவர் ஒரு மாதிரி பார்க்காம போறாரு. அவருடைய தோட்டம் அந்த பக்கம் இருக்கு. இங்கிருந்து கேட்குறாங்க, என் சகோதரனே, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லையா? எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லையா? நான் மூமின் நீ நினைக்கிறியா இல்லையா? நீ கூட பேச மாட்டேங்கிறியே அப்படிலாம் சொன்னாங்க. அவர் ஒண்ணுமே சொல்லலை, அவ்வளவுதான். என்னத்தை பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு? பேசக்கூடாதுங்கிறது அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவு, அவ்வளவுதான். பேசவே இல்லை. 40 நாள் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து இன்னொரு ஆர்டர் வந்துச்சு, 10 நாட்களுக்கு நீங்கள் உங்கள் மனைவியிடத்திலோட தொடர்பு கொள்ளக்கூடாது. மனைவி தொடர்பு தாம்பத்தியம் என்பது மட்டுமல்ல, 2 பேரும் கூடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டது. அந்த அளவிற்கு சொல்லப்பட்டது. கடைசியில் 50 நாட்களுக்கு பின்பு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வசனத்தை இறக்கி வைத்தான். வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு என்ற வசனத்தின் வழியாக இவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தௌபாவை ஏத்துக்கிட்டான். அல்லாஹ் வசனத்தை இறக்கி வச்சான். ஆனா அல்லாஹ் அந்த வசனத்துக்கு பின்னால என்ன சொல்றான்னு தெரியுமா? நம்மளை பார்த்து ரப்பு சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், மூமின்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்கள், நேர்மையாளர்களோடு சேர்ந்திருங்கள், உண்மையை பேசக்கூடிய மக்களோடு சேர்ந்திருங்கள். இது எதற்கு பின்பு வருகிறது? இந்த 3 சஹாபாக்களுடைய வரலாற்றிற்கு பின்பு, அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு, ஏற்றுக்கொண்டதை அறிவித்ததற்கு பின்பு அடுத்த வசனம் இந்த வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன் என்று சொன்னால், மூமின்களே இதை போன்று உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்திருங்கள், இதை போன்று உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்க. பொய் வந்துட வேணாம். பொய் பிரச்சனை. அஸ்ஸிதுகு துமஅனீனத்துன், பொய் நிம்மதியை தரும். மன்னிக்கணும், உண்மை நிம்மதியை தரும். பொய் உங்களுக்கு ஒரு பதற்றத்தை தான் கொடுக்கும். உண்மையை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் ஏதோ சின்ன கஷ்டம், திட்டு அடி என்னமோ இருந்தாலும் வெளியில போகும்போது ஒன்றும் இல்லை, அவன் பாட்டுக்கு நிம்மதியாக போவான். எல்லாம் முடிச்சாச்சு, வாங்கியாச்சு. பொய் சொல்லிட்டா அந்த நேரத்தில் ஒரு ஸ்பாட்ல தப்பிப்பாரு. ஆனா வெளியே போகும்போது, ஆஹா தெரிஞ்சிருமோ, நம்ம இவன்ட்டெல்லாம் பேசியிருக்கோமே, அந்த வழியா தகவல் போயிட்டா என்ன செய்யறது, இந்த வழியா தகவல் போயிட்டா என்ன பண்றது, தெரிஞ்சிச்சுன்னா என்னென்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் 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 தொடர்ந்து இதுதான். அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ரோல் மாடலாக ரப்பு தந்திருக்கு. ரோல் மாடல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள் பேசப்படுவதற்கு மட்டுமல்ல, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, என் நபியின் வாழ்க்கையில் உங்களுக்கு ரோல் மாடல் அவர்கள்தான் முன்மாதிரி. அவர்களை அப்படியே பின்பற்றி நடக்க வேண்டும். எந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி நடக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் வெற்றியாளர்கள். ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வரலாற்றை சொல்லுவாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு யார் நமக்கு தெரியும், அடிமையாக இருந்து விடுதலை கொடுக்கப்பட்டவர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடன் பிறந்த ஒரு சகோதரர், அவருக்கு பெண் பார்க்கறதுக்காக பெண் கேட்டு ஒரு வீட்டுக்கு போறாங்க. நீங்க என்னுடைய சகோதரருக்கு பெண் கொடுக்கணும் மட்டும் நேரடியாக சொல்லலை, விஷயத்தை சொல்றாங்க. நாங்கள் அடிமைகளாக இருந்தோம், அல்லாஹ் எங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தான். நாங்கள் நேர்வழி பெறாதவர்களாக இருந்தோம், அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து ஈமானை தந்தான். என் சகோதரருக்காக உங்களிடத்தில் நான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ், கொடுக்கவில்லையானாலும் வருத்தம் இல்லை. கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ், கொடுக்கவில்லையானாலும் என்னடா, அல்ல ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் வந்துட்டாங்களே, பெருமானாருக்கு நெருக்கமானவங்க பிரியமானவங்க வந்துட்டாங்களே, இப்போ நம்ம எப்படி சொல்றது? அப்படி ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு வேண்டாம், அதான் அதற்கு பொருள். அப்படி ஒரு நிர்பந்தம், அழுத்தம் வேண்டாம். கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லையானால் பிரச்சனைகள். பொண்ணு கேட்குறவங்க பொதுவாக மாப்பிள்ளை, என் பையன் என்ன தெரியுமா, அவர் என்ன படிச்சிருக்காரு தெரியுமா, அவர் பார்டரில் பாஸ் பண்ணியிருப்பார், அவர் அகிலேருந்து ஆல் இண்டியா ரேங்க் ஃபஸ்ட்டுங்கிற மாதிரி காமிப்போம், அவர் ஏதோ வேலை செய்வார், பெரிய வேலை செய்கிற மாதிரி காமிப்போம், அவருடைய ஊதியம் ஒன்றாக இருக்கும், இன்னொன்று பெருசாக காமிப்போம். இது மனித இயல்பு அது. ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறான். நெகட்டிவ் ஆனால் அதுதான் உண்மை. பெண்ணு கொடுக்குறவன் யோசிப்பான், ஆனால் அவங்க சொல்கிறது உண்மை. நாங்கள் அடிமைகள், எங்களை அல்லாஹ் விடுவித்தார். நாங்கள் நேர்வழியில் இல்லாமல் குஃபரில் இருந்தோம், அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். நீங்க என் சகோதரருக்கு பெண்ணு கேட்டு வந்திருக்க, கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லையானாலும் உங்கள் மீது வருத்தம் இல்லை. ஆனா அவங்க மேன்மக்கள் தானே. அவங்க என்ன செஞ்சாங்க, ஹஸ்ரத் இதை போன்ற உத்தமர்களுக்கு நாங்கள் பெண் கொடுக்கவில்லை, ஆனால் வேற யாருக்கு பெண் கொடுப்போம் என்று நிக்காஹ் பண்ணி வச்சாங்க. அது வேறு விஷயம், நிக்காஹ் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்து
ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அதான் முக்கியமான விஷயம். பிலால் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, பிலால் அவர்களே நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? மாறாக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் எப்படிப்பட்டது, நாம் எத்தனை ஈமானை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறோம், இந்த உண்மைகளை நீங்கள் சொல்லி இருக்கலாம் தானே அப்படின்னு சொல்றாங்க. பெருமானாருக்கு நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நெருக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இருக்கக்கூடிய நேரடியான இந்த தொடர்பு, இந்த தீனின் வழியாக நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய கண்ணியம், இவற்றை நீங்கள் சொல்லி இருக்கலாமே என்று சொல்ல ஹஸரத் பிலால் சொன்னாங்க, ஹாலித் மஹின் விட்டு விடுங்கள், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதுவும் உண்மையாக இருக்கலாம். ஆனால் பெண் கேட்கின்ற இடத்தில் இந்த பிளஸை விட எனது மைனஸான உண்மைகளை நான் சொல்வதுதான் சரியானது இந்த நேரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சதக்த அன்கஹக சிதுகு, உண்மை சொன்னீர்கள், உண்மை உங்களுக்கு மனமுடித்து வைத்து விட்டதுன்னு சொன்னாங்க. வார்த்தை புரியுதா? உண்மை சொன்னீர்கள், உண்மைதான் அந்த திருமணத்திற்கு காரணமாக அமைந்தது அவர்கள் பெண் கொடுப்பதற்கு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பின்பற்றதுனால சஹாபாக்களிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பண்பு எந்த குணம் இருந்ததோ அத்தனை குணங்களும் சஹாபாக்களிடத்தில் இருந்துச்சு. இதே குணங்கள் தான் நம்மிடத்துல வர வேண்டும். இன்னைக்கு நம்ம தனியா உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, வேற யார் நான் எத்தனை பொய் சொல்றேன் நீங்க எனக்கு சொல்றதோ, நீங்க எத்தனை பொய் சொல்ற நான் கணக்கு பார்த்தா அது சரியா வராது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உண்மைகளை பேசுகிறோம், உண்மை பேசுகிறோம், எந்த அளவுக்குன்னு கேட்டா எந்த சூழலிலும் பொய் பேசக்கூடாது, எந்த சூழலிலும் பொய் பேசக்கூடாது. ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டா, தேவையில்லாமல் பொய் பேசுகிறார், தேவையில்லாமல் பொய் பேசுகிறார். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு கூட்டத்தை சொல்லி, ஸலாசத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹ், ஒரு 3 சாரார் இருக்கிறார்கள், அல்லாஹ் அவரிடத்தில் அருளோடு பேச மாட்டான், அல்லாஹ் அன்பா அவங்ககிட்ட பேச மாட்டான், வலா யுஸக்கீஹிம், அவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொன்னாங்க, திரும்ப சொல்றாங்க. ஹஸரத் அபூதர் கிஃபாரி சொல்றாங்க, ஹாபு வ ஹஸிரு மன்ஹும் யா ரசூலல்லாஹ், எங்கள் நபியின் நாவிலிருந்து அவர்கள் அல்லாஹ் அவங்கள பார்க்க மாட்டான், அல்லாஹ் அவங்களிடத்துல பேச மாட்டான், அல்லாஹ் அவங்கள மன்னிக்க மாட்டான்னு சொன்னா, அவனை விட பத்நசீப் உள்ளவர்கள், கெட்ட பாக்கியம் உள்ளவர்கள் யார் இருக்க முடியும்? துர்பாக்கியசாலிகள். யா ரசூலல்லாஹ், அவர்கள் அழிந்து விட்டார்கள், அது உறுதி, அதுல எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. மன்ஹும், அவர்கள் யாருன்னு சொல்லுங்க, அவங்க யாருன்னு சொல்லுங்க, நாங்க தவிர்த்துக்கணுமா இல்லையா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 3 பேரை சொன்னார்கள். அல் முஸ்பில், தங்களுடைய கீழாடைகளை பூமியில் உராய்கின்றபடி ரொம்ப தொங்க விட்டு உடுத்துபவர்கள். அல் பன்னான், உதவி செய்துவிட்டு சொல்லி காண்பிப்பவர்கள், உதவி செய்துவிட்டு நான் இப்பெல்லாம் பண்ணனே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படி சொல்பவர்கள். உதவி செஞ்சா சொல்லுவாங்க, ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லுவாங்க, நான் நிறைய நபிமார்களுக்கு ஹித்மத் செஞ்சிருக்கேன், அவங்ககிட்ட இருந்து சில வார்த்தைகளை மட்டும் நான் பொறுக்கி எடுத்து டெய்லி நான் அதை ரீகால் பண்ணிக்கிறேன். அதுல ஒண்ணு, நீ அடுத்தவங்க செய்த உதவியையும் மறந்துரு, அடுத்தவங்க உனக்கு செஞ்ச உபத்திரத்தையும் மறந்துருன்னு சொல்லலாம். 2 விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்க. உதுகுருல்லாஹல் மௌத், அல்லாஹ்வையும் மௌத்தையும் எப்பவும் ஞாபகத்தில் இருக்கணும். உதுகுரி இஸ்னைன் 2 விஷயத்தை நீ மறந்துடணும். மறக்கிற விஷயம் ஒண்ணு, இஹ்சானக ஃபீ ஹக்கி கைரி, பிறருக்கு நீ செய்த நல்லதையும் மறந்துரு. ஓ இஸாஅத கைரிக ஃபீ ஹக்கி, பிறர் உனக்கு செய்த தீங்கையும் மறந்துரு. ஞாபகம் இருந்துச்சுன்னா அது வேற விதமான பிரச்சனைகள் வரும். நம்ம செஞ்ச உதவிலாம் ஞாபகம் இருந்தால் நன்றி எதிர்பார்ப்பீங்க, பிறர் செய்த உபத்திரம்னா ஞாபகம் வந்தால் அவனை பழி வாங்கணுங்கிற எண்ணம் வரும். இந்த 2மே வேணாம், மறந்துரு. சில சமயங்கள் மறதி நியாமத், இந்த 2ஐ மறந்து விடுங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ ஹதீஸுக்கு வர்றோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 3 பேர். ஒருத்தர் அல் முஸ்பில், கீழாடைகளை பூமியில் உராய்கின்றபடி நடப்பவர். 2வது அல் மன்னான், உதவி செய்துவிட்டு சொல்லி காண்பிப்பவர். 3வது அல் முனஃபிகு சில்அதஹு பில் ஹலஃபில் காதிப், பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்பவர். பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்பவர். இன்னைக்கு எந்த அளவுக்கு கேட்டா, ஒருத்தர் நம்ம பொருள் வாங்க 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 200 ரூபாய்க்கு விற்கிறோம். இது நியாயமா? நியாயம், தப்பு இல்லை. எனக்கு அந்த சார்ஜ் இந்த சார்ஜ், கடை கரண்ட் பில், வாடகை, கடை என்னென்னலாம் கணக்கு இருக்கு, விற்கலாம், தப்பு இல்லை. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டா, 200 ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அசலே 190 ரூபா ஆகுதுன்னு சொல்லுங்க. இது தேவையா? இதுதான் இங்க பிரச்சனை. என்னுடைய பொருள் எனக்கு இந்த ரேட்டுக்கு தான் கட்டும், இதுக்கு குறைச்சி என்னால் கொடுக்க முடியாது, நீங்க தாராளமா சொல்லலாம், அதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை.
அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆனா அவனை வாங்க வைக்கிறதுக்காக எனக்கு அசலே 150 ரூபா ஆகுது, 190 ரூபா ஆகுது, நான் எப்படி கொடுக்க முடியும்னு சொன்னா தேவையே இல்லாத பொய். அதான் சொல்றான், பொய்யின் வழியாக வியாபாரம் செய்யும். சரி, பொய்யின் வழியாக வியாபாரம் செய்யறது பிரச்சனைன்னு சொன்னா அதனால உண்மையா வியாபாரம் செய்யறது சல்லல்லாஹு அதையும் சொல்றான். அத்தாஜிரு சதூக் மஅன் நபியீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நேர்மையான வியாபாரி நபிமார்கள் கூட சொர்க்கத்தில் இருப்பார். என்ன வார்த்தை பாருங்க. உண்மையான வியாபாரி, வியாபாரத்தில் உண்மை சொன்னவர். ஏன் தெரியுமா? அங்கே ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு வியாபாரி கடையில் வச்சிருக்க ஒரு கஸ்டமர் வர்றான், ஒரு மாதிரியான கஸ்டமரா இருக்கான். இவன் என்ன ஆவான், இவன் வாங்குவானா வாங்க மாட்டானா, வளன்னு பேசிக்கிட்டே இருக்கிறான். என்ன சொன்னாலும் குண்டக்க ரேட்டு கேட்பான். இப்படி சில ஆட்கள் மாட்டோம். இவன் உள்ளுக்குள்ள இவனுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. உண்மையை சொன்னா இவன் வாங்கவே மாட்டான், இவன்கிட்ட வியாபாரம் படியாது. அதனால ஏதாவது அவனுக்கு தெரியும், இந்த பொய் சொன்னோம்னா இது நம்பர் 1 குவாலிட்டி, உண்மையிலே நம்பர் 1 இல்லை, நம்பர் 2வதா இருக்கும். ஏதாவது ஒண்ணு இவன்கிட்ட என்ன சொன்னா இவன் வாங்கிட்டு போவான்னு அவனுக்கு தெரியும். இப்ப அவனுக்கு உள்ளுக்கு வெளியில சிரிக்கிறான், பேசுறான், ஆனா உள்ளுக்குள்ள போராட்டமே நடக்குது. ஏய் பேசாம அதை சொல்லு, அப்பதான் வாங்குவான் அப்படின்ட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல அப்படிலாம் நீ சொல்ல முடியாது, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்கிறார். நீ உண்மையை மட்டுமே சொல்லு, வாங்கினா வாங்கட்டும், வாங்கலைன்னா போகட்டும். இந்த பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த 2 போராட்டத்துக்கு மத்தியில எதுல ஜெயிக்கிறாங்கிறதான் பிரச்சனை. இதுக்குத்தான் எந்த வார்த்தைக்கு என்பது அல்ல, அந்த வார்த்தை வெளிப்பட வேண்டுமானால் உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய தியாகம் செய்யணும். அந்த தியாகம் வியாபாரிகளிடம் அதிகம் வெளிப்படுகிறது. அத்தாஜிரு சது, உண்மையான வியாபாரி, வியாபாரத்தில் நேர்மையும் உண்மையும் அவர் பின்பற்றுகின்ற பொழுது கண்டிப்பாக அது கஷ்டமானது. அப்படி செய்தால் அவர் சொர்க்கவாசின்னு சொல்லல, சொர்க்கத்தில் நபிமார்கள் கூட இருப்பார்னு சொன்னார். சொர்க்கத்தில் நபிமார்கள், ஷஹீதுகள், சாலிஹீன்கள், உயர்ந்த மேன்மக்களோடு அவர் இருப்பார். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் விரும்புகின்ற குணம் உண்மை. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுவதுமே ஒட்டுமொத்த உண்மை. அந்த உண்மையை அப்படியே எடுத்துக்கொண்டவர்கள் சஹாபாக்கள். அவர்கள் நமக்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறார்கள். நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த உயர்வான வாழ்க்கை, நேர்மையும் உண்மையும் நிறைந்த அந்த வாழ்க்கை முறை, இதில் தான் எனக்கு வெற்றி இருக்கிறது அப்படின்னு நம்பணும். சலாம் உண்மை அது உங்களை சொர்க்கம் வரை கொண்டு போய் சேர்த்து விடும். போய் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகாம விடாது. அதான் அந்த ஹதீஸுக்கு நாம் புரிகின்ற மொழியில் டிரான்ஸ்லேஷன் செய்யறாந்தா அதான் இருக்கும். உண்மை அது உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும், போய் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்காமல் விடாது. எனவே மோமின்களை நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். நம்ம எந்த கட்டத்திலும் பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும். எந்த அளவு, நான் ஒரே ஒரு தகவலை சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய, நம்ம பொய்யென்று நினைக்கல, பொய்யென்றே நினைக்காம செய்யக்கூடிய ஒரு தவறு, பல்வேறு தகவல்களை ஃபார்வர்டு செய்யுது. இன்னைக்கு வாட்ஸ்அப்புடைய காலம். ஏதாவது ஒன்று வருது, பார்த்துட்டு படித்து முடிச்சுட்டு அடுத்த செகண்ட்ல இவர் தெரிஞ்ச குரூப் ஃபுல்லாக ஃபார்வர்டு பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான. சலாம் சொல்லுவாங்க, கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒருவன் பொய்யன் என்பதற்கு பொய் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. காதில் கேட்பதையெல்லாம் பேசினால் போதும், அவன் பொய்யனின் அடையாளம். காதில் கேட்கறதெல்லாம் பேசுற அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊர்ஜிதப்படுத்துறோம். அந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னா பேசவே கூட. நாம் சொல்ல வேண்டும், இது நல்லது என்று நினைத்தால் கூட அந்த தகவல் சரியான தகவலா அப்படின்னு பார்க்கணும். எதை பத்தியும் கவலைப்படுறதே இல்லை அப்படின்னு சொன்னா தனக்கு வருகின்ற தகவல்களை எல்லாம் சொல்லுவான். சொல்லுவாங்க, 3 காரியத்தை உங்களுக்கு நான் தடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வக்கீல வகால், அதுக்கு அர்த்தம் ஆதாரமற்ற தகவல்களை பேசுவது. கீழ் கால் அப்படின்னு சொன்னா ஆதாரமற்ற யார் சொன்னானே தெரியாது, ஆதாரமற்ற தகவல்களை பேசுவது தவறு. இதை கூட சில சமூக தடுத்திருக்காங்கண்டா, வெளிப்படையாக ஒரு பொய் என்று தெரிகின்ற பொழுது நாம் எப்படி பேச முடியும்? அதனால நாம் ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மீலாது விழாவுடைய பரக்கத்தில் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாதை கொண்டாடுகின்ற நாம், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உண்மையின் அடிப்படையில் வாழ்ந்தார்களோ, வாழ்க்கை முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாக இருந்ததோ, அந்த உண்மை நபியின் உம்மத்துகளான நாங்கள் எங்களது வாழ்க்கையிலும் நாங்கள் உண்மையே பேசுவோம், உண்மையின் பிரகாரமே நடப்போம், உண்மையை பின்பற்றுவோம் என்று நாம் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் உலக முஃமின்களுக்கும் அத்தகைய உயர்ந்த நசீபை தருவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.